இங்கே பல்வேறு தீர்மானங்களை படிக்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது கடந்த கால அம்மையார் ஜெயலலிதாவிடம் போராடி வாராடி சட்டம் கொண்டு வந்தவன் நான் தான். முதல் நாள் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது அம்மா எழுந்து சொன்னாங்க, ஐயோ வேல்முருகன், நீங்கள் சொல்கிற மாதிரி காவேரியில் பாலாறில் தென்பண்ணையில் வைகையிலலாம் அணை கட்டினா பூகம்பம் வந்துடும்னாங்க. அப்படி ஐஏஎஸ் அதிகாரி குறிப்பு கொடுத்துட்டான். மறுநாள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் நூற்றுக்கணக்கான அணைகளை கட்டி அங்கு நீர்வளத்தை, நிலவளத்தை, கனிம காடு வளங்களை காத்திருக்கிறார் என்கிற செய்தி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் இந்து போன்ற பத்திரிகைகளில் வந்த கட்டுரையை எடுத்துக்கொண்டு சென்று அவரிடையே வாதிட்டேன். பெருந்தன்மையோடு அந்த அம்மையார் ஏற்றுக்கொண்டு அறிவித்த திட்டம்தான் இன்றைக்கு பல அணைகளிலே செக் டேம் என்று சொல்லக்கூடிய தடுப்பணைகள் திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம். ஆனால் இன்னைக்கு அணை எப்படி கட்டப்படுது? இன்னைக்கு பாலாத்தில் அணை கட்டினாங்க, 3 மாதத்தில் உடஞ்சி போச்சு. கேட்டால் சொல்கிறாங்க தண்ணி அதிகமாக வந்து போச்சுன்னாங்க. நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், தண்ணி மழை பெய்து அதிகமாக வரும் என்று அதை கண்காணித்து நிபுணத்துவம் பெற்ற இபி டிபார்ட்மெண்ட், பிஇ சிவில் படித்த சீஃப் இன்ஜினியர், அப்புறம் சூப்பரண்டிங் இன்ஜினியர், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அப்புறம் எஸ்டிஓ, அப்புறம் ஏஇ வரையிலும் நான் ஒரு வார்த்தையை கடுமையாக பயன்படுத்தி கேட்டேன். அப்புறம் என்ன மைத்துக்கடா நீ பொறியாளர் என்று கேட்டேன். அதை கணக்கிட்டு கட்ட முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத ஒப்பந்ததாரரை கொண்டு அந்த அணை கட்டப்பட்டு 3 மாதத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லுகிறது என்று சொன்னால், நம்ம தங்கச்சி ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு கோட்டை. என்ன கோட்டை அது? நாகப்பட்டினம் மாவட்டத்தில். அது ஒரு ஊர் பேர், கந்தன் என்ன பேர்? தரங்கம்பாடி கோட்டை. நான் தமிழ்நாடு அரசு உரிமை குழுவின் சார்பாக அந்த கலெக்டர், இந்த பொதுப்பணித்துறை அதிகாரி எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போய் பார்த்தேன். அவன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிருக்கான், கடற்கரை ஒட்டனை மாரி. இன்னமும் பாதுகாப்பாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, பத்திரமாக இருக்குது. ஆனால் நம்ம ஊர் பால்வாடி, நம்ம ஊர் சத்துணவு கூடம், நம்ம ஊர் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி. என் நண்பர் அன்பில் மகேஷ் ஒரு உத்தரவு போட்டார். என்ன தெரியுங்களா? மழை பெய்யுதுன்னு ஒதுங்கி போய் பள்ளி மாணவர்கள் அரசாங்க கட்டடத்தின் கீழே நின்னான். அப்படியே கட்டடம் இடிஞ்சு விழுந்து பல மாணவர்கள் செத்து போன பிறகு அனைத்து வகுப்பறையிலும் இடிச்சிட்டு புது கட்டடம் கட்டுப்படும் சொல்லி ஒரு 7500 கோடி நிதியை அறிவித்தார். சரி, அப்போனாச்சும் நம்ம பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு, நம்ம அரசுக்கு கொஞ்சம் வெக்கமான சூடு சொரண ரோஷம் எல்லாம் இருந்து இப்படி 3 மாதத்தில் 6 மாதத்தில் விழுந்து விழுது அதை பாதுகாப்பாக கட்டணும்னு தோணுதா? இல்லை. ஆக இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல்வாதிகளை விட, இந்த அரசியல்வாதிகளை எப்படி தப்பு செய்யலாம், எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி லஞ்சம் வாங்கலாம், எப்படி கமிஷன் வாங்கலாம், எப்படி காசு பார்க்கலாம், அப்படி என்று சொல்லி கொடுத்து அவர்களை விட அதிகமாக வாங்கி கொள்ளுகின்ற இந்த அதிகார வர்க்கம் இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார். அப்புறம் ஒரு சில அரசியல்வாதிகளை நம்ம சொல்லவே தேவையில்லை.